நான் உங்கள் சிவா. சிவா அருண் டிவிக்கு இப்போ தான் முதன்முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம நிறையா ஹோட்டல்ஸ், கஃபே ஷாப் எல்லாமே நம்ம ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒயிட்ஸ் கஃபே ஷாப் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியர் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு அன்னூர் ரோட்டில் குறும்பப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த ஷாப் இருக்குது. இங்கே காட்டி ரோல் ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ அதோட பார்த்திங்கன்னா இவங்களுடைய டிஷஸ் என்னங்கிறத இந்த ஷாப்பினுடைய உரிமையாளர் அவர்களை சில வார்த்தைகள் கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் உங்கள் பேருங்க சார்? பிரசாந்த். சார் இந்த ஷாப் ஒயிட்ஸ் கஃபே அப்படிங்கிற நேம் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இது எதனால்? இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கான்செப்டுவலாக பண்ணியிருக்கிறோங்க. இந்த இன்டீரியர்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஒயிட் இன்டீரியர்ஸ் நம்ம எல்லாமே பேஸ் பண்ணி பண்ணால சரி ஒயிட்ஸ் கஃபே அப்படின்னு சொல்லி வச்சா கொஞ்சம் கேட்சியாக இருக்கும் அப்படின்றக்காக அது மாதிரி வச்சுருக்கிறோம். ஸோ இதான் நம்மளோட கான்செப்ட். எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலாக மேலே சீலி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பண்ணாமல் நேச்சுரலாகவே பண்ணியிருக்கீங்க. இங்கே என்னென்ன மாதிரியான டிஷஸ் கொடுக்குறீங்க? இங்கே நம்ம பேசிக்காக ஒரு நார்மல் டீ காஃபியில் ஸ்டார்ட் பண்ணி சாண்ட்விச், பர்கர்ஸ், ஷவர்மாஸ், காட்டி ரோல், அது போக நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்திங்கன்னா காட்டி ரோல் நான் சொன்ன மாதிரி. அண்ட் கேக்ஸும் ஆர்டர் பேஸில் ஃப்ரெஷ்ஷான கேக்ஸ் பண்ணுறோம். 20 மினிட்ஸ் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா உடனே ஒரு கேக் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறோம். எல்லாமே ஃப்ரெஷ்லி பேக்டு ஸ்பாஞ்சஸ் தான், க்ரீம்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணது தான். ஸோ அந்த மாதிரி கம்மியான ரேட்டில் பெஸ்ட் குவாலிட்டி ஃபுட் நம்ம கொடுக்குறதுக்காக நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இந்த கேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணதான் சார்? இதெல்லாம் டெமோ கேக்ஸ். அதாவது கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்காக நம்ம சில ஐட்டம்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் வச்சுருக்கோம். இது போக சில பேர் ஃபோட்டோ அனுப்பி எங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இந்த கேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் சார் நீங்கள் டைம் எடுத்துக்கீங்க? இந்த மாதிரி கேக்ஸ்லாம் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே டைம் வேணுங்க இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. மற்றபடி பேசிக்கான கேக்ஸ், பேசிக்காக நம்மளோட செட்டப்லேயே இருக்க கேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு விஷயம், ஸோ ஒரு பீப்புள்ஸ் உள்ளே வந்தவங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் செல்ஃபி எடுக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. அதுக்கு நீங்கள் இந்த செட்டப் செட் பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க, நம்ம இந்த இடத்துல இந்த கேக் கட்டிங்லாம் இருக்குங்களா, பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நம்ம ஒரு ஸ்பாட் மாதிரி கிரியேட் பண்ணி, ஏன்னா பக்கத்தில் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ காலேஜ் க்ரௌட் ஜாஸ்தி. அதனால சரி ஒன்று பண்ணலானப்போ நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு ஸ்கூட்டர் நின்று இருந்துச்சு. அதை மாடிஃபை பண்ணலாமே பண்ண ஒரு ஐடியா தான். அது பேக்ரவுண்டில் வச்சுனா மோஸ்ட்லி இங்கே கேக் கட்டிங் பண்ணிட்டு அப்புறம் இங்கே செலிப்ரேஷன்லாம் பண்ணிப்போம். செலிப்ரேஷன் நம்ம எதுவும் சார்ஜஸ் பண்ணுறதில்ல, ஃப்ரீயாகவே நீங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் ரேட்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கும்? இல்லை, ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வெளியில் காஃபி டே என்ன ரேட் விற்கிறாங்களோ அந்த ரேஞ்சு தான். 10 நம்ம 15 ருபீஸ் தான் ஸ்டார்டிங்கு. அண்ட் சாண்ட்விச் பர்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ், 100, 120 அந்த பேசிஸில் இருக்கும். மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி 180, 190லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் நார்மல். ஆமாம், யாராக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக நம்ம சாப்பிட்டா பேசிக்காக என்ன ரேட் ஆகுதோ வெளியே யூஷுவல் ஆகும் அந்த ரேட். அதோட பார்த்திங்கன்னா உங்களோட அந்த அட்மாஸ்பியர், நம்ம ஒரு கஃபே ஷாப்புக்கு நம்ம உள்ளே போகிறோம்னா ஒரு அட்மாஸ்பியர் க்ளீனாக இருந்தால் தான் நம்ம உள்ளே வரணும். உங்களோட ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே உள்ள நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதாங்க நம்ம இப்போது நிறைய நாங்கள் பெங்களூரில், கொச்சியில், இப்போ பாண்டிச்சேரியிலாம் நிறைய கெஃபேஸ் பார்த்து என்னோட பார்ட்னரோட பிரதர் தான் இன்டீரியர் டிசைனர். ஸோ அவர் அது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் பார்த்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதான் உள்ளே வரும்போது ரோட்லேருந்து பார்த்தா நம்ம கடை கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்தால் தான் வர முடியுன்றக்காக அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் எதாவது கேட்டாலும் நீங்கள் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக நீங்கள் லிங்க் கொடுங்க, என்னோட மொபைல் நம்பர் அதில் நீங்கள் கொடுங்க. எந்த ஆர்டர்ஸ் இருந்தாலும் நம்ம அதை நான் பண்ணி கொடுப்பேன். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க சார். என்னோட காண்டாக்ட் நம்பர் 6374514325. கேஃபியோட நம்பர் தான். நான் தான் வச்சுருப்பேன். கால் பண்ணுங்க, நான் கால் பண்ணுறேன். என்ன வேணாலும் பர்த்டே ஃபங்க்ஷன்னா கூட கண்டிப்பாக ஆர்டர் பேஸில் நான் பண்ணி கொடுப்பேன். எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் சொல்லிடுங்க சார். எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் தாண்டின உடனே ஒரு ½ கிலோமீட்டர் தான் இருக்கும். ½ கிலோமீட்டர் குருமப்பாளையம் ஜங்ஷன் தான் சொல்லுவாங்க. அது இங்கேருந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தான் தள்ளி இருக்குது. ஸோ எஸ்என்எஸ் காலேஜ் தானோன்னா வர ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு. ஆமாம். ஓகே சார், உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணி எங்கள் சேனல் சர்வாஸ் பண்ணி தேங்க்யூ சார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாருடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க நிச்சயமாக அவரை காண்டாக்ட் பண்ணிக்கங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.